தீபாவளி கொண்டாட்டங்கள்லாம் ஆரம்பிச்சிருச்சு ஐயனார் துணை சீரியலில். ஸோ இப்போ இந்த சமயத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிவோர்ஸி ஒருத்தங்களுக்கு மாப்பிள்ளை தேடுறேன் அப்படின்னு அந்த புரோக்கர் சொன்னோன்னே அவங்கள விட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாரு சேரன். எப்படிப்பா அவங்க டிவோர்ஸிக்கு யூஸ்வலாக டிவோர்ஸ் ஆனவங்க தான் பார்ப்பாங்க அப்படின்னா, இல்லை பரவாயில்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணால் போதும், எங்கள் வீட்டில் வந்து அவங்க இருந்தால் போதும் அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கடையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நேராக இப்போ சோழன் நீங்கள் வந்துட்டு தீபாவளி கொண்டாட்டங்கள்லாம் பண்ணணும்னா நம்ம வீட்டை பலகாரம் சுடணும்னா எனக்கு சுட தெரியாதுங்கிறாரு இவர். நான் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி பண்ணலாம், நான் என்கிட்ட காசு இருக்கு, நீ கவலைப்பட கொடுக்குறேன்னு சொன்னும் போது இப்போ திருந்திட்டார். ஸோ நான் வந்து காசெல்லாம் வந்து நான் வச்சிருக்கேன், நீ கவலைப்படாதுன்னாரு. எப்படி காசு இருக்குங்கிற கேள்வி வேணால் நம்ம போக வேணாம். ஆனால் வந்து இவருக்கு நான் வந்து இப்போ ட்ரெஸ் எல்லாம் நான் வாங்கி தரேன், ஆனால் நீ வந்து தீபாவளிக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணு, அவங்க வந்து அந்த வீட்டை மிஸ் பண்ணாமல் சந்தோஷமாக இருக்கணும் நிலா அப்படின்னு தன்னுடைய காதலை இங்கே சொல்கிறார். இதுக்கடையில் வந்து இப்போ வீட்டுக்கு வந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு எடுத்து வந்து மெழுகுத்தியை வச்சு ஒவ்வொருத்தவங்களா பட்டாசு கொடுத்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த மத்தாப்பு கித்தாப்பெல்லாம் வந்து கொளுத்திட்டு இருக்கும் பொழுதே பயந்துட்டு இருக்க இப்போ கார்த்திகாவும் அவங்க கணவரை வேற வராங்க. அவங்க வந்து தலை தீபாவளிக்கு வந்தவங்கிறாங்க. அவங்களும் சேர்ந்து வந்து எல்லாரும் ஒன்றும் பட்டாசெல்லாம் வெடிச்சு அவங்க ஆட்டம் பாம்பெலாம் வைக்க. ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே கோலாகலமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வானதி வீட்டில் வானதி இப்படி இந்த பிஜிலி வெடியை தூக்கி போட்டு வெடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணன் டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு, பட்டாசை பக்கத்தை வச்சுட்டு தூக்கி போடாதமான்ட்டு. அப்போ இங்கே நேராக பாண்டி போயிட்டு வானதியை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சுடிதாரை வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இவரே வந்து ஒரு ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொடுத்து, நாளைக்கு நீ என்ன ட்ரெஸ் போட போகிற, புது ட்ரெஸ் தானே, நானும் புது ட்ரெஸ் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட்சிங்காக போடுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போதைக்கு வந்து ஆக்சுவலாக இவங்களுக்கு எப்படி தலை தீபாவளியோ அந்த மாதிரி வந்து சோழனுக்கும் நிலாவுக்குமே தலை தீபாவளி தான். அதுக்கு என்னென்ன விஷயங்கள் ஏதாச்சும் ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஒருவேளை அவங்க அம்மா அப்பா இது இங்கே வர போகிறாங்களா, நிலாவோட அம்மா அப்பா கிளம்பி இங்கே வந்து என்ன இருந்தாலும் மகளுக்கு தலை தீபாவளின்னு வந்து ஒரு புது ட்விஸ்டெல்லாம் நடக்க போதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை எப்படி போகுது? இப்போ சேரன் வந்து அவசரமாக வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும் டிவோர்ஸின்னு போனாலும் கடைசி நிமிஷத்தில் சந்தாவுக்கும் அவருக்கும் தான் கல்யாணம் ஆகுங்கிறது நம்மளுடைய கருத்து. அதை பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். வானதி சந்தா எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த வீட்டுடைய ஃபேவரட் மருமகள் யார் இந்த 3 பேரில் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனல் இடம்பொருள்னா ஒரு 2ஐயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.